शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। श्रुतिस्मृतिपुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करं। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। अपार करुणा सिन्धुं ज्ञानदं शान्तरूपिणं श्रीचन्द्रशेखर गुरुं प्रणमामि मुदान्वहम्। தென்னாடுடைய பெரியவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, சர்வஜ்ஞா சர்வவியாபி மகா பெரியவா சரணம். பாய பிறப்பருக்கும் மகா பெரியவாடி போற்றி போற்றி. ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கரா. இப்போ நம்ம போன கிளாஸ் ஐ திங்க் ஒரு நிமிஷம் பேராகிராஃப் 15 மட்டும் முடிச்சோம்னு நினைக்கிறேன். அருணாருண கௌசும்பல இருந்து ஆரம்பிக்கணும், பேராகிராஃப் 16ல இருந்து. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்தை வாசிச்சுடலாம். அருணாருண கௌசும்ப வஸ்திரபாஸ்வத் கட்டி தட்டி ரத்ன கிங்கிணிகாரம்ய ரசனாதாம பூஷிதா. ஓகே, சோ இந்த பேராகிராஃப்ல 2 நாமா வருது. நாமாக்கள் 37, 38. ஓகேவா? சோ அதுல 37வது நாமா இந்த பேராகிராஃபோட முதல் வரி. அருணாருண கௌசும்ப வஸ்திர பாஸ்வத் கட்டி தட்டி. சோ அருணாருண அப்படிங்கறச்சே அருணன் அப்படின்னாக்க சூரியனின் சாரதி. ஓகேவா? அந்த எப்பொழுதுமே சூரியோதயத்துக்கு முன்னாடி, அப்படி சூரியன் எழும்புறதுக்கு முன்னாடி அவனோட சாரதி தான் கண்ணுல தென்படுவான், அருணன் தான் கண்ணுல தென்படுவான். ஓகேவா? சோ அந்த சாரதிக்கு பின்னாடிதான் சூரியன் அப்படி எழும்பி வருவார், சூரிய பகவான். சோ அந்த அருணன் எழும்புற நேரம், பின்னாடியே சூரியன் எழும்புற நேரம் எப்படி இருக்கும்னாக்க, உதய சூரியனோட சிவப்பு அது நல்லா உதய சூரியனுடைய சிவப்பு இளஞ்சிவப்பா இருக்கும். ஓகே, சோ அந்த கலரை தான் இங்க ரெஃபர் பண்றா. அருணா அருண, அருணனின் அருணை நிறம் அப்படிங்கறச்சே இளம் சூரியனின் சிவப்பு. அடுத்தது கௌசும்ப அப்படின்னு வரைச்சே, கௌசும்ப அப்படின்னாக்க குங்குமப்பூ, குங்குமப்பூவோட இளஞ்சிவப்பு. ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க, அருணோதயத்தோட அந்த சிவப்பும் அது அது இன்டென்ஸா அப்படியே டார்க்கா இருக்கிற ஒரு ஆரஞ்சிஷ் ரெட். ஓகே, கௌசும்பங்கிறச்சு குங்குமப்பூவோட இளம் சிவப்பு, அதுவும் அப்படியே செக்க செவேல்னு இருக்கும். இது ரெண்டும் கலந்ததா ஒரு நிறம். ஓகேவா? அது எதோட நிறம் அப்படின்னு கேட்டா வஸ்திர, அவளுடைய வஸ்திரமானது. இந்த 2 கலரும் சேர்ந்து அருணனின் அருணை நிறம் பிளஸ் குங்குமப்பூவோட சிவப்பு, இது ரெண்டும் கலந்து சேர்ந்து இருக்கிற வஸ்திரமானது எப்படி இருக்குன்னு கேட்டா பாஸ்வத், ஜொலிக்கிறது. ஓகேவா? எங்க ஜொலிக்கிறதுனா அவ இடுப்புல அந்த வஸ்திரத்தை உடுத்தின்னு இருக்கா. சோ இடுப்புல ஜொலிச்சுன்னு இருக்கிற அந்த சிவப்பான சிவப்பு நிற வஸ்திரத்தை எங்க உடுத்தின்னு இருக்கான்னு கேட்டா அந்த இடுப்போட வளைவுல. தட்டி அப்படின்னாக்க அந்த ஹிப் பெண்ட். ஓகே, ஆக்சுவலி தட்டி அப்படின்னா ஒரு பீச் அப்படி சொல்லலாம். ஓகேவா? நீர் தேங்கின்னு இருக்கிற இடம். சோ ஒரு இங்க தட்டி அப்படின்னா இட் ஆல்சோ மீன்ஸ் இடுப்பு வளைவு. கட்டி தட்டி அப்படிங்கறது, தட்டினா பெண்டுன்னு கூட ஒரு அர்த்தம். சோ கட்டி தட்டி அப்படிங்கறச்சே இடுப்பினுடைய வளைவு. அந்த இடுப்பினுடைய வளைவு பகுதியில சிகப்பு நிறத்தை உடுத்தின், அந்த ஜொலிக்கிற சிகப்பு நிற வஸ்திரத்தை உடுத்தின் இருக்கிறவ அப்படின்ட்டு இந்த நாமாவுக்கான அர்த்தம். இப்ப இந்த கௌசும்ப அப்படிங்கறச்ச எதுக்கு கௌசும்பங்கிற வார்த்தைய போட்டிருக்கா அப்படின்னா, நார்மலி இந்த பட்டு வஸ்திரத்துக்கெல்லாம் அந்த ரெட் கலரை இன்னும் ஆட் பண்ணணும் அப்படின்னாக்க குங்குமப்பூவோட ஜூஸ் எடுத்து ஆட் பண்ணுவாங்க. ஓகே, சோ அந்த குங்குமப்பூவோட ஜூஸ் எடுத்து ஆட் பண்ணா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு இளம் சிவப்பு கலர் கிடைக்கும்.
ஓகே. சோ அத சொல்லி காமிக்கிற மாதிரி இங்க கௌசும்ப அப்படிங்கிற வார்த்தைய போட்டிருக்க. சோ அருணனின் சிவப்பு, குங்குமப்பூவினுடைய சிவப்பு, ரெண்டும் கலந்த ஒரு சிவப்பு நிறத்தோட சிவப்பு நிறம் கொண்ட ஒரு வஸ்திரம் அது ஜொலிச்சுட்டு இருக்கு. அத இடுப்புல உடுத்தின்னு இருக்கிறவ அருணாருண கௌசும்ப வஸ்திரபாஸ்வத் கட்டி தட்டி அப்படின்னு இந்த நாமாவுக்கான அர்த்தம். அடுத்த நாமா வந்து ரத்ன கிங்கிணி காரம்ய ரசனாதாம பூஷிதா அப்படின்ட்டு சொல்றார். சோ ரத்ன அப்படின்னா ரத்னம், நம்ம சாதாரணமா தமிழ்ல சொல்ற ரத்னம் தான். ஓகேவா? சோ ரத்னங்கள் பதிச்ச கிங்கிணிகா அப்படின்னாக்க சத்தம், கிங்கிணி கிணிக்கிணின்னு சத்தம் வரக்கூடிய மணிகள். ஓகேவா? சிறு சிறு மணிகள், அந்த குட்டி குட்டி மணிகள் இருந்தாதான் நன்னா அப்படியே சவுண்ட் வருமா. சோ இட் ரெஃபர்ஸ் டு ஸ்மாலர் பீட்ஸ் தட் ப்ரொடியூசஸ் த கிங்கிணி சவுண்ட். அதுதான் கிங்கிணி அப்படின்னு. சோ ரத்ன கிங்கிணிக்கான அந்த ரத்னம் பொருந்திய சிறு மணிகள். ரம்யனா அது எப்படி இருக்குன்னு கேட்டா அழகா இருக்கான், இதமா இருக்கு. ஓகே, ரம்யமா இருக்கு. ரஷனா அப்படின்னாக்க ஆக்சுவலி இட் ரெஃபர்ஸ் டு அ ரோப் ஆர் அ ஸ்ட்ராப். ஓகே, இங்க வந்து எதை அதை குறிக்கிறதுன்னு கேட்டாக்க ஒட்டியானத்தை குறிக்கிறது. சோ இடுப்பு பகுதியை பத்தின வர்ணனை போயின்னு இருக்கு. அப்ப இடுப்புல கட்டிக்க கூடிய அந்த ரோப்போ இல்ல ஸ்ட்ராப்போ என்னது அப்படின்னு கேட்டாக்க இட் இஸ் த ஒட்டியானம் ஆஃப் அம்பாள். ஓகே, நெக்ஸ்ட் தாம அப்படின்னாக்க ஆக்சுவலி தாம அப்படின்னாக்க கயறுன்னு அர்த்தம். தாமோதர அப்படின்னு பேர். நாமா, பகவானுடைய நாமா கேள்விப்பட்டிருப்போம். ஏன் அந்த நாமா வந்ததுன்னாக்கா உதரம்னா வயிற்று பகுதி. வயிற்று பகுதியில யசோதா அம்மா வந்து கிருஷ்ணருக்கு வந்து கயிறை கட்டி விட்டதுனால அவன் பேரு வந்து தாமோதரன்னு ஆயிடுது இல்லையா? சோ தாம, நான் எதுக்கு இதெல்லாம் சும்மா குட்டி குட்டி ரெஃபரன்ஸ் சொல்றேன்னா, சான்ஸ்கிரிட் இஸ் அ வெரி பியூட்டிஃபுல் ஸ்ட்ரக்சர்ட் லாங்குவேஜ். சோ அந்த வார்த்தைகளோட அர்த்தத்தை ஞாபகம் வச்சுட்டோம்னாக்க ஸ்லோகத்துல எந்த இதெல்லாம் காமனா வரக்கூடிய வேர்ட்ஸ், அங்கங்க அப்பியர் ஆகக்கூடிய வேர்ட்ஸ். ஸோ நீங்க வந்து மீனிங்க வந்து ஞாபகம் வச்சுட்டாக்க யூ கேன் ஜஸ்ட் காரிலேட் இட், கனெக்ட் இட். அதுக்காக நான் சொல்றேன். ஸோ தாம அப்படின்னா தாமோதரனை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப தாமனா கயிறுன்னு அர்த்தம். இங்க வந்து இட் இஸ் நாட் ஜஸ்ட் அன் ஆர்டினரி கயிறு, பட் இட் இஸ் அ செயின் டைப் ஆஃப் கயிறு. ஓகேவா? செயின் மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஒட்டியானம் அப்படின்னு சொல்ற. ரஷனா தாம அப்படின்னா சங்கிலி போல் இருக்கின்ற அந்த ஒட்டியானம், அது அழகா இருக்கு. அத பூஷிதா, அந்த ஒட்டியானத்தால் அலங்கரிக்கப்பட்டவள் அப்படின்னு சொல்ற. சோ ரத்ன கிங்கிணிகா ரம்ய ரஷனா தாம பூஷிதா, ரத்னம் பொருந்திய சிறுமணிகளால் ஆன அழகான ஒட்டியானத்தை வயிற்று பகுதியில் கட்டின் இருக்கிறவ. ஓகேவா? ஒட்டியானத்தால் அலங்கரிக்கப்பட்டவள், கட்டின் இருக்கிறவங்கிறதோட பூஷிதான் வந்ததுனால அந்த ஒட்டியானத்தால அலங்கரிக்கப்பட்டவள் அப்படிங்கிறது தான் இந்த நாமாவுக்கான அர்த்தம். இப்ப இதுல என்ன ஹைலைட் அப்படின்னு கேட்டாக்க, இந்த நாமாக்கள் 30ல இருந்து 38. சரியா? இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிற நாமா இங்க என்ன 37, 38 பார்த்திருக்கோம் இல்லையா? இதுக்கு முன்னாடி வர அந்த 30ல இருந்து வர நாமாக்கள் எல்லாமே அம்பாளினுடைய கழுத்து பகுதியிலிருந்து இடுப்பு பகுதி மட்டும் இருக்கிற வர்ணனை. ஓகேவா? சோ அதாவது எங்கேருந்துனாக்க 30வது நாமா எதுன்னு கேட்டேன்னாக்க காமேஷபத்த மாங்கல்ய. ஓகே, அதுல இருந்து ரத்ன கிங்கிணிகாரம்ய ரஷனா தாம பூஷிதா. சோ அம்பாளினுடைய இந்த கழுத்துக்கு கீழே இருக்கிற பகுதி. ஓகேவா? சோ இது முக்கியமான ஒரு பாயிண்ட் இந்த நாமாக்கள்ல, விச் மீன்ஸ் நாமாக்கள்னு நான் சொல்றச்சே நாட் த ஸ்தோத்ரா. ஓகே, ஸ்லோகம்னு பார்த்தேன்னாக்க காமேஷபத்த மாங்கல்ய சூத்திர சோபித கந்தரா, அங்கிருந்து இப்ப நம்ம பார்த்து முடிச்ச ரத்ன கிங்கிணிகா ரம்ய ரஷனா தாம பூஷிதா முட்டம். சோ அதுல 30ல இருந்து 38 நாமாக்கள் அடங்கி இருக்கு. அந்த 30ல இருந்து 38 நாமாக்களும் அம்பாளினுடைய கழுத்து பகுதிக்கு கீழே இடுப்பு பகுதி முட்டம் இருக்கிற வர்ணனை அப்படின்னு சொல்லப்படுறது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஆக்சுவலி இதுல இன்னும் டீப்பரா சிலது பார்க்க வேண்டியது இருக்கு. நம்ம அதை வந்து இன்னும் சில நாமாக்கள் ப்ரொசீட் பண்றச்சே நம்ம வந்து அதாவது இன்னும் ஃபர்தரா போறச்சே ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ அந்த கான்செப்ட் வந்து மேபி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் இல்ல அதுக்கும் அடுத்த கிளாஸ் என்னங்கிறத பார்த்துட்டு we will connect this particular verse. ஓகேவா? So now we will move on to before we move on, சௌந்தரலஹரியோட ரெஃபரன்ஸ் வந்து 7ஆம் நம்பர் ஸ்லோகம். ஓகே,
क्वणत्काञ्चीदामा करिकलभकुम्भस्तननता परीक्षीणा मध्ये परिणत शरच्चन्द्रवदना धनुर्बाणान् पाशं सृणिमपि दधाना करतलैः पुरस्तादास्तां नः पुरमथितुराहो पुरुषिका. ஓகே, ஆக்சுவலி வந்து நான் நினைச்சேன் நீங்க சௌந்தரலஹரி முடிச்சுட்டும் அப்புறம் சிவானந்த லஹரி பண்ணிட்டு இருக்கேன் அக்கௌண்ட். பட் ஐ ஜஸ்ட் கேம் டு நோ தட் நீங்க ஃபர்ஸ்ட் சிவானந்த லஹரி பண்றேன்னு. பட் அதனால பிரச்சனை இல்ல. ஸ்லோகாவோட ரெஃபரன்ஸ் நம்பரை மட்டும் நீங்க இந்த லலிதா சஹஸ்ரநாம ஸ்லோகத்துக்கு எகெயின்ஸ்டா எழுதிட்டேன்னாக்க சௌந்தரலஹரி கத்துக்கரிச்சு இட் வில் பி ஈவன் மோர் இன்ட்ரெஸ்டிங். நான் மேலோட்டமான அர்த்தங்களை எப்படியும் சொல்லிட்டு வரேன். நீங்க முடிச்சுட்டே அக்கௌண்ட் நினைச்சுட்டு நான் அந்த ரெஃபரன்சஸ் எல்லாம் எடுத்தேன். பட் எனக்கு அது தெரியல. பட் ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்டாப் இன் பிட்வீன். ஏன்னா நம்ம ரெஃபரன்சஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அதனால ஸ்லோகா நம்பரை எழுதிட்டேன்னாக்கா அதோட அர்த்தத்தை பார்க்கறச்சே இல்ல அந்த ஸ்லோகத்தை கத்துக்கரிச்சு நீங்க லலிதா சஹஸ்ரநாமத்தோட இந்த வரிகளை ஞாபகம் வச்சுட்டேன்னாக்க கிராஸ் செக் பண்ணி கனெக்ட் பண்ணிட்டேன்னாக்க இட் வில் பி மோர் இன்ட்ரெஸ்டிங். சோ இப்ப இந்த 7வது ஸ்லோகத்துல ஆச்சாரியாலும் என்ன பண்றாருனாக்க அம்பாளினுடைய அந்த இடுப்பு பகுதியை வர்ணிக்கரிச்சே அவ வந்து எப்பேற்பட்ட ஒரு ஒட்டியானத்தை இடுப்புல கட்டின்னு இருக்காங்கரிச்சே அதேதான் சொல்றார். கொணக்காஞ்சிதாமா கிணிகிணின்னு சத்தம் போடுற அந்த காஞ்சிதாமா அப்படிங்கறச்சு இடுப்பு பகுதி. காஞ்சி அப்படின்னாக்கா இடுப்பு பகுதி. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த பிரபஞ்சத்தினுடைய சென்டர் பாயிண்ட், இந்த யூனிவர்ஸினுடைய சென்டர் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தேன்னாக்கா அது காஞ்சிபுரம் அப்படின்னு சொல்லப்படுறது. அதுதான் அம்பாளினுடைய இடுப்பு பகுதி. அது சென்டர் பாயிண்டா இருக்கிறதுனாலதான் அந்த க்ஷேத்திரத்துக்கு காஞ்சி புறம் அப்படிங்கிற ஒரு பேர் வந்து, புறம்னா வாசம் பண்ற இடம். சோ காஞ்சிங்கிற பேர் ஏன் வந்ததுன்னாக்க அம்பாளினுடைய நாபிஸ்தலம், இடுப்புங்கிறத விட அந்த மிடில் பாயிண்ட் இருக்கு பத்தேலா, நாபிஸ்தலம் இருக்கு பத்தேலா, அங்கதான் இருக்கு. ஓகே, சோ அதனாலதான் அதுக்கு காஞ்சின்னு பேர் வந்தது. அப்போ இங்க இந்த காஞ்சிங்கறச்சே மத்திய பகுதி, அந்த மத்திய பகுதி மீன்ஸ் அம்பாளனுடைய தேகத்துல மத்திய பகுதி, மத்திய பகுதிங்கிறது அவளுடைய இடுப்பு பகுதியில இருக்கும் அந்த நாபிஸ்தலம். ஓகே, சோ காஞ்சினா இடுப்பு. அந்த இடுப்புல கிணிகிணின்னு சத்தம் போடுற அந்த சலங்கை ஓசை கொடுக்கக்கூடிய சலங்கைகள் கொண்ட அந்த ஒட்டியானத்தை அவ தரிச்சுட்டு இருக்கா அப்படின்ட்டு அந்த ஃபர்ஸ்ட் லைன்ல ரெஃபரன்ஸ். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் பேராகிராஃப் வந்து कामेश ज्ञात सौभाग्य मार्दवोरुद्वयान्विता माणिक्यमकुटाकार जानुद्वय विराजिता. சோ முந்தின ஸ்லோகம் வந்து 2 நாமாக்கள் அடங்கி இருக்கு, 37 38. இந்த ஸ்லோகம் ஸ்லோகா நம்பர் 17ல 2 நாமாக்கள். அகைன் நாமா வந்து 39 40. கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, ஸ்லோகம் வேற நாமா வேற. ஒரு ஸ்லோகத்துல 2 நாமா இருக்கலாம், இல்ல 3 நாமா கூட இருக்கு. ஓகேவா? நான் ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி கிளாஸ்லாம் நாமாக்களை சொன்னேனான்னு தெரியல. பட் நான் உங்களுக்கு தனியா அது நோட்ஸ் மாதிரி அனுப்பிச்சுடுறேன் சிம்பிள் மீனிங்கோட. சோ தட் நீங்க வந்து அந்த நாமாவையும் அப்படியே அந்த ஸ்லோகத்துல எந்தெந்த நாமா வருதுங்கிறத கூட மார்க் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? சோ இங்க வந்து நாமாக்கள் 39 40 இந்த ஸ்லோகத்துல. ஃபர்ஸ்ட் அதுல 39வது நாமா வந்து காமேஷ ஜ்ஞாத சௌபாகிய மார்தவோருத்வயான்விதா அப்படின்ட்டு சொல்றான். ஓகே, சோ அதுல காமேஷ அப்படிங்கறச்சே காமேஸ்வரன் சிவபெருமான். ஓகேவா? சிவன். சோ அடுத்தது ஞாத அப்படின்னாக்க உணர்ந்த இல்லைனாக்கா அறிந்த அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். ஓகேவா? சௌபாகியனா அழகான அப்படின்னு அர்த்தம். மார்தவோரு அப்படின்னாக்க மார்தவ ஊரு அப்படிங்கிற 2 வார்த்தை சேர்ந்ததுதான் மார்த ஊரு. சரியா? சோ சௌபாகிய அப்படிங்கறச்சே அழகான, மார்தவ அப்படிங்கறச்சே ரொம்ப அப்படியே மென்மையா ஜென்டிலா சாஃப்டா இருக்கக்கூடியது. ஓகே, ஏதோ ஒண்ணு. இப்ப அது என்னங்கறத அடுத்தது பார்ப்போம். மார்த ஓரு அப்படின்னாக்க ஊரு, ஓரு கிடையாது, மார்தவ பிளஸ் ஊரு தான் மார்த ஓருன்னு மாறுறது. ரெண்டுமே சேர்ந்து காம்பவுண்ட் வேர்ட் ஆயிடுறது. சோ சமஸ்த பதமா இருக்கு. அப்ப மார்த ஓருங்கிறது மார்தவ பிளஸ் ஊரு இஸ் ஈக்குவல் டு மார்த ஓரு. மார்தவனா ரொம்ப சாஃப்டா மென்மையா இருக்கக்கூடியது. ஊரு அப்படின்னாக்க தொடைப்பகுதி. சரியா? ஊருனாக்க ரெண்டு தொடைகள் இருக்கு பார்த்தேளா, அந்த பகுதியை தான் வந்து ஊரு அப்படின்ட்டு சொல்லுவோம். ஓகே, சோ மார்த ஓரு அப்படிங்கறச்சே மென்மையாக இருக்கக்கூடிய தொடைப்பகுதி அப்படின்னு அர்த்தம். அது எத்தனை தொடைப்பகுதி இருக்குன்னு கேட்டா துவய 2. துவயான்விதா, துவய பிளஸ் அன்விதா இஸ் துவயான்விதா. அன்விதானா ஜாயிண்ட் வித், டுகெதர் வித் அப்படின்னு அர்த்தம் கொடுக்கும்.
துவய அப்படின்னா ரெண்டுன்னு அர்த்தம். ஓகே, சோ ரெண்டு தொடைகள் கொண்ட அந்த அந்த பகுதியானது மென்மையாக இருக்கு. ஓகே, மென்மையாக இருக்கக்கூடிய தொடை பகுதி. ஓகே, இப்போ இந்த நாமாக்கு அர்த்தம் என்ன? காமேஷ ஞாத சௌபாகிய மார்தவோரு துவயான்விதா. மார்தவோரு துவய ரெண்டு தொடை பகுதி. அது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டாக்க சௌபா அதான் ரெண்டு தொடை பகுதி. அது எப்படி இருக்குன்னாக்கா மென்மையாக இருக்கு. அதுதான் மார்த ஒரு துவய, மென்மையாக இருக்கக்கூடிய தொடைகள். அது மென்மையா இருக்குங்கிறது யாருக்கு தெரியும்? ஞாத்தனா தெரியறது. டு 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 கெட் டு நோ. ஓகே, அது யாருக்கு தெரியும்னா காமேஸ்வரனுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்றார். சோ காமேஸ்வரனுக்கு மட்டுமே, காமேஸ்வரனால் மட்டுமே அறியப்பட்ட இல்ல உணரப்பட்ட மென்மையாக இருக்கக்கூடிய இரண்டு தொடை பகுதிகள் உடையவள் அப்படின்னு இந்த நாமாக்கு அர்த்தம். சோ அம்பாளுக்கு ரெண்டு தொடைகள் இருக்கு. அந்த ரெண்டு தொடைகளும் மென்மையா இருக்கு. அது மென்மையா இருக்குன்னு தெரிஞ்சவர் யாரு? காமேஸ்வரன் மட்டும். ஓகேவா? சோ காமேஷ ஞாத சௌபாகிய மார்தவோரு துவயான்விதா. அடுத்தது மாணிக்ய மகுடாகார ஜானுத்வய விராஜிதா. இங்கேயும் துவயங்கிற வார்த்தை வந்திருக்கு. என்ன துவய அப்படிங்கறத பாப்போம் நம்ம. இது 40வது நாமம். ஓகேவா? மாணிக்ய மகுடாகார ஜானுத்வய விராஜிதா அப்படிங்கறச்சே மாணிக்ய, மாணிக்கங்கள். ஓகே, மாணிக்கம் ப்ளூரல் இல்ல, சிங்குலர்ல தான் இருக்கு. மாணிக்யங்கிறச்சே மாணிக்கம். என்ன அந்த மாணிக்கம் எதுவா இருக்கு? மாணிக்கமா அப்படின்னு கேட்டா மகுட ஆகார. மகுட அப்படின்னா மகுடம், கிரீடம். ஓகேவா? ஆகாரன்னா தென்படுறது. ஓகே, மாணிக்கத்தால் செய்யப்பட்ட ஒரு மகுடம். அது கண்ணுக்கு தெரியறது. ஆகாரன்னா கண்ணுக்கு இருக்கிற ஒரு விஷயம். ஓகே, சோ அது கண்ணுக்கு தெரியறது. மாணிக்கத்தால் செய்யப்பட்ட கண்ணுக்கு தெரிந்த மகுடம் போல இருக்கும். என்னது? ஜானுத்வய இரண்டு முழங்கால். முதல்ல ஊருத்வயன் பார்த்தோம். அது ரெண்டு தொடை பகுதிகள். தொடைக்கு கீழே இருக்கிறது என்னது? முழங்கால் பகுதி. ஓகே, சோ அந்த முழங்கால் எவ்வளவு இருக்கு? ரெண்டு இருக்கு. துவய. ஓகே, ஜானுத்வய விராஜிதா அப்படின்னா விராஜிதா அப்படின்னா ரொம்ப அழகா தென்படுறது, ரொம்ப அழகா இருக்கு. இட் அப்பியர்ஸ் சோ பியூட்டிஃபுல். ஓகேவா? சோ மாணிக்ய மகுட ஆகார ஜானுத்வய விராஜிதா. மாணிக்கத்தால் செய்யப்பட்ட, ஆக்சுவலி மகுடம்ங்கிறது என்னன்னா தலையில போட்டுக்கிறோம்ல, தலையில போடுறச்சு இட் லுக்ஸ் லைக் அ கிரவுன் ஆர் இட் லுக்ஸ் லைக் அ கேப். அதுக்கு மகுடமா இருக்குன்னா தலைக்கு ஒரு தொப்பி போல இருக்கு. சோ ஆக்சுவலி இங்க எந்த அர்த்தத்தை கொடுக்கறனா, ஒரு தொப்பி மாதிரி இருக்கிற அந்த மகுடம், அந்த தொப்பி மாதிரி இருக்கிற மகுடம் எதை குறிக்கிறதுன்னு கேட்டா அவளுடைய இரு முழங்கால்கள். ஓகே, ரெண்டு முழங்கால்களும் மாணிக்கத்தால் ஆன தொப்பி மாதிரி இருக்கான். ஓகே, அதுல அழகா விளங்கக்கூடியவள். சோ மாணிக்கத்தால் செய்யப்பட்ட தொப்பி போல் இருக்கும் முழங்கால்கள் கொண்டவள் அப்படிங்கிறது தான் இந்த நாமாவுக்கான அர்த்தம். ஓகேவா? இப்போ இங்க முக்கியமான விஷயம், காமேஷ ஞாத சௌபாகிய மார்த ஒரு துவயான்விதா அப்படின்னு வரைச்சே. சோ அவளுடைய அந்த தொடை பகுதி மென்மையா இருக்கு அப்படிங்கிறது யாருக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயம் அப்படின்னு கேட்டா சிவபெருமானுக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயம். கரெக்டா? அதுதான் இந்த நாமாலேயே வந்துடுத்து. சிவபெருமானால் அறியப்பட்ட மென்மையான தொடை பகுதி கொண்டவள் அப்படின்ட்டு பார்த்தோம். அப்ப சிவபெருமானுக்கு எப்படி தெரியும் அவளோட கால்கள் மென்மையா இருக்கு, அவள் தொடைகள் மென்மையா இருக்கு? எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டாக்க, அம்பாளை சிவன் அவர் மடி மேல அப்படி வச்சுட்டு இருக்கான். ஓகே, சிவன் மேல அப்படி வச்சுட்டு இருக்கிறதுனாலதான் அவளுடைய தொடை பகுதி ரொம்ப மென்மையா இருக்குங்கிறது சிவனால அதனால்தான் உணரப்பட்டதுங்கிற ஒரு மீனிங்க முன்னாடியே சொன்னேன். ஆக்சுவலி ஞாத அப்படின்னா அறியப்பட்ட அப்படிங்கிற அர்த்தம் தான் கொடுக்கும். சரியா? பட் சம்ஸ்கிருதத்துல ஒரு வார்த்தைக்கே பலதரப்பட்ட அர்த்தங்கள் உண்டு. அந்த பலதரப்பட்ட அர்த்தங்களும் ஸ்ட்ரெயிட் அப் மீனிங்ஸ் கொடுக்கும். சில சமயம் சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம வார்த்தைகளை
புரிஞ்சுக்கணும். அப்ப இங்க வியாக்கியானம் எப்படி இருக்குன்னு கேட்டாக்க, அந்த ஞாதங்கிறதுக்கு அறியப்பட்ட அப்படிங்கறத விட உணரப்பட்டங்கிறது வந்து ரொம்ப ஆப்டா இருக்கும். ஏன்னா he experiences the tenderness, he experiences the lightness of Ambal's thighs. அம்பாளினுடைய தொடைப்பகுதி எவ்வளவு மென்மையா இருக்கு அப்படிங்கறத அவர் தேடி கண்டுபிடிக்கல. அவர் மடி மேல வச்சுன்றதுனால அவர் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றார். சோ ஹி ரியலைசஸ். கரெக்டா? அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ரியலைஸ் பண்றார். அதனால இங்க ஞாதங்கிறதுக்கு உணரப்பட்டங்கிற அர்த்தம் இன்னும் சிறப்பா இருக்கும். அதனால அம்பாளை மடியில வச்சுட்டு இருக்கிறதுனாலதான் அவருக்கு வந்து அவளுடைய தொடைகள் ரொம்ப மென்மையா இருக்கு அப்படிங்கறத வந்து அவர் உணர்ற. ஓகேவா? சோ அப்ப நம்ம இந்த பர்டிகுலர் ஸ்லோகத்துல அம்பாளை தியானம் பண்றச்சே அம்பாள் வந்து சிவன் மடி மேல உக்காந்துட்டு இருக்கிற அந்த ஸ்வரூபத்தை மனசுல வந்து கிரகிச்சுட்டு அம்பாளை தியானம் பண்ணணும். ஓகேவா? ஆல்சோ எவ்ரி வேர்ட்ஸ் ஹேஸ் அன் இன்னர் மீனிங் வித் அந்த அம்பாள் உபாசனைக்கு ஏத்த நிறைய விஷயங்கள் இதுல அடங்கியிருக்கு. நம்ம அதுக்குள்ளெல்லாம் டீப்பரா போகல. ஓகேவா? ரொம்ப காமனா தெரியப்பட வேண்டிய விஷயம் அப்படிங்கறச்சே நான் அதை ரெஃபரன்ஸ் சொல்றேன். பட் எல்லா ஸ்லோகம் எல்லா வார்த்தைக்கும் இப்ப இந்த இந்த பர்டிகுலர் நாமாலேயே ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு புரிய வைக்கிறேன். ஒரு மந்திரமானது இங்க ஹிடனா ரெஃபர் ஆயிருக்கு. அது என்னன்னு கேட்டேன்னாக்க குருபாதுகா மந்திரம். ஓகேவா? சோ அம்பாளை மடியில வச்சுருக்கிற அந்த அந்த ஸ்பெசிபிக்கான அந்த அந்த ஸ்வரூபம் வந்து குருபாதுகா மந்திரத்தை ரெஃபர் பண்றது. அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் ஒரு ஒரு ஹிடன் மந்த்ரா வந்து இருக்கும். நாம அதெல்லாம் என்ன ஏதுன்னெல்லாம் பார்க்கல. சோ நாம என்ன புரிஞ்சுக்கணும்னா ஒவ்வொரு மந்திரமும் ரொம்பவே சக்தி வாய்ந்தவை, மகிமை வாய்ந்தவை. எல்லாத்துக்குமே ஒரு இன்னர் ஹிடன் மீனிங் இருக்குங்கிறத நம்ம மனசுல வச்சுக்கணும். ஓகேவா? நம்ம மேலோட்டமா நாமாக்களோட அர்த்தத்தை பாக்குறோம். அந்த அர்த்தத்துக்கு உண்டான தாத்பரியத்தை பார்த்துட்டு. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் அடுத்த ஸ்லோகம் வந்து 18வது ஸ்லோகம். இந்திர கோப பரிக்ஷிப்த ஸ்மரதோநாப ஜங்கிகா ஊட குல்பா கூர்ம பிருஷ்ட ஜயிஷ்ணு பிரபதான்விதா. சோ இது 18வது ஸ்லோகம். இந்த 18வது ஸ்லோகத்துல 3 நாமாக்கள் அடங்கியிருக்கு. என்னென்ன நாமா அப்படின்னு கேட்டாக்க, 41வது நாமா இந்திர கோப பரிக்ஷிப்த ஸ்மரதோநாப ஜங்கிகா அப்படிங்கிறது ஒரு நாமா. சரியா? கூட குல்பா அப்படிங்கிற அந்த சிங்கிள் வேர்டு ஒரு நாமம், விச் இஸ் 42nd நாமா. ஓகே? 43rd நாமா வந்து கூர்ம பிருஷ்ட ஜயிஷ்ணு பிரபதான்விதா அப்படிங்கிறது 43வது நாமா. சோ இந்த 18வது ஸ்லோகத்துல 3 நாமாக்கள் அடங்கியிருக்கு. நாமாக்களுடைய நம்பர்ஸ் வந்து 41, 42, 43. முதல் வரியில இருக்கிறது 41வது நாமா. 2வது வரியில இருக்கிற முதல் வார்த்தை கூட குல்பாங்கிற வார்த்தை 42வது நாமா. அடுத்ததா வரக்கூடிய கூர்ம பிருஷ்ட ஜயிஷ்ணு பிரபதான்விதாங்கிறது 3 நாமா. சோ இந்த ஸ்லோகத்தை பாக்கறச்சே நம்ம 3 நாமாக்களை கவர் பண்ண போறோம். அதுல முதல் 41வது இந்திர கோப பரிக்ஷிப்த ஸ்மரதோநாப ஜங்கிகா அப்படிங்கறச்சே இந்திர கோப அப்படின்னாக்க தமிழ்லயும் உண்டு இந்திரகோபங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்திரகோப பூச்சிகள். ஓகேவா? இட் இஸ் நத்திங் பட் டைப் ஆஃப் மின்மினி பூச்சி. ஃபயர் ஃபிளைன்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம். சோ அது வந்து மின்மினி பூச்சியை ரெஃபர் பண்ற ஒரு பூச்சி வகைரா. பரிக்ஷிப்த அப்படின்னா சரவுண்டட் பை அப்படிங்கிறது தான் ஆக்சுவல் மீனிங். இங்க எப்படி அர்த்தத்தை கொடுக்கும்னா அலங்கரிக்கப்பட்ட. இப்போ ஐ எம் சரவுண்டட் பை ஜுவல்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஐ ஹவ் பீன் அடோன்ட் பை த கோல்ட் ஜுவல்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? சோ தங்க ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டங்கிறது தான் ஆபரணங்களால் சூழப்பட்ட அப்படின்ட்டு ஒரு கவிநயத்தோட சொல்ற ஒரு வார்த்தை. சோ பரிக்ஷிப்தனா ஆக்சுவலி சரவுண்டட் பை அப்படின்னு அர்த்தம். பட் இங்க வந்து அலங்கரிக்கப்பட்ட அப்படின்ட்டு அர்த்தம். ஆல்சோ இட் மீன்ஸ் செதறப்பட்ட, அப்படியே அங்கங்க அப்படியே ஸ்கேட்டர் ஆயிருக்கிறது கூட. பட் பெஸ்டா சூட் ஆறது வந்து அலங்கரிக்கப்பட்ட அப்படிங்கிற அர்த்தம் தான். அடுத்தது ஸ்மர. ஸ்மர அப்படிங்கறச்சே காமதேவனை குறிக்கிறது. ஸ்மரன் அப்படின்னாக்க காமதேவன். ஓகே? மன்மதன். சரியா? தூணாப ஜங்கிகா. தூணா அப்படின்னாக்க அம்புரா தூணி. தூணாப ஜங்கிகா அப்படி ஜங்கிகா அப்படின்னாக்க
முழங்கால். ஓகேவா? முழங்கால்னு சொல்லுவா, முன்னங்காலுக்கு கூட ஜங்கிகான் தான் சொல்லுவா. ஓகேவா? சோ இங்க என்ன சொல்றா, ஆக்சுவலி முழங்கால் அப்படின்னு சொல்றதோட ஆக்சுவலி இந்த நாமாக்கு ஏத்த அந்த பாடி பார்ட் என்ன அப்படின்னு கேட்டாக்க முழங்காலுக்கு ஸ்லைட்டா கீழே. ஓகேவா? ஏன்னா ஆக்சுவலி ஜானு அப்படின்னா தான் முழங்கால், ஜங்கிகா அப்படின்னா முழங்காலுக்கு ஸ்லைட்டா கீழே இருக்கிற பார்ட் தான் ஜங்கிகா. ஓகே, இப்ப இங்க என்ன சொல்றா அப்படின்னாக்க மின்மினி பூச்சிகளால் சூழப்பட்ட இல்ல அலங்கரிக்கப்பட்ட மன்மதனுடைய தூணாப அப்படின்னாக்கா அம்புரா தூணி. ஓகே, அம்புகள்லாம் ஸ்டாக் பண்ணி வச்சிருக்கிற அந்த பேக், குவிவர் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்வா இல்லையா? சோ இட் இஸ் த அம்புரா தூணி ஆஃப் த ஸ்மரா. ஸ்மரன் யாரு? மன்மதன். ஓகே, மன்மதனுக்கு வில் இருக்கு, அம்பு இருக்கு. அந்த அம்புகள் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஒரு பேக் மாதிரி வச்சுட்டு பின்னாடி மாட்டின்னு இருப்பா ஜென்ரலா பார்த்தேன்னாக்க. அதுதான் அம்புரா தூணின்னு சொல்லுவோம். சோ மன்மதனுடைய அம்புரா தூணி வந்து மின்மினி பூச்சிகளால ஈர்க்கப்பட்டிருக்கு, சரவுண்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஓகே, மின்மினி பூச்சிகளால அலங்கரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு எந்த மீனிங் இருந்தாலும் இங்க வந்து ஆப்டா வரும். ஓகேவா? சோ அப்படி மின்மினி பூச்சிகளால அலங்கரிக்கப்பட்ட மன்மதனின் அம்புரா தூணி போன்ற முன்னங்கால்களை கொண்டவள். முன்னங்கால் அப்படிங்கறச்சு அந்த முன்னங்காலோட கொஞ்சம் கீழ்ப்பகுதி அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. பட் அந்த வார்த்தை அப்படி இருக்கிறதுனால நம்ம வந்து முன்னங்கால்களை கொண்டவள் அப்படின்ட்டு ஒரு அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ மின்மினி பூச்சிகளால சூழப்பட்ட மன்மதனின் அம்புரா தூணி போல இருக்கும் முன்னங்கால்களை கொண்டவள் அப்படிங்கிறது ஒரு மீனிங்க கொடுக்கறது. ஓகேவா? இன்னொரு மீனிங் என்ன அப்படின்னு கேட்டாக்க, ஓகே, இப்போ இன்னொரு மீனிங் என்னங்கிறத இந்த விஷயத்த சொல்லிட்டு அப்புறமா நம்ம போலாம், அப்பதான் புரியும். ஓகேவா? இப்போ அம்பாளுடைய முன்னங்கால்களை பத்தி பேசுறச்சு, அந்த முன்னங்கால்களுக்கு கீழே இன்னும் வந்தோம்னாக்க அம்பாளுடைய திருவடிகள் இருக்கும். அந்த திருவடிகள்ல விரல்கள் இருக்கு. அந்த விரல்கள்ல நகங்கள் இருக்கு. கரெக்டா? இப்ப இங்க என்ன கற்பனையா விவரிக்கிற ஒரு அர்த்தத்தை பார்த்தோமேயானாக்க, அந்த விரல்கள் எப்படி இருக்கான், அம்புரா தூணிக்குள்ள இருக்கிற அம்புகளை தவிர கீழே, அதுக்கு கீழே இன்னும் போனோம்னாக்கா 10 விரல்கள் இருக்கு இல்லையா அவ திருவடிகள்ல. அந்த 10 விரல்கள் எப்படி இருக்குன்னு கேட்டா ஷார்ப்பா இருக்கு. ஓகே, அந்த ஷார்ப்பா இருக்கிறதுனால her nails are also referred as the arrows here. ஓகேவா? சோ மன்மதனுடைய அம்புரா தூணி போன்று இருக்கும் முன்னங்கால்ல சிதறப்பட்ட அம்புகள் போல இருக்கும் அவளுடைய சிவந்த கால் நகங்கள் கொண்டவள் அப்படின்ட்டு ஒரு அர்த்தம். புரியறதா? சோ ஆக்சுவல் அப்ராப்ரியேட் மீனிங்னு பார்த்தேன்னா நம்ம முதல்ல பார்த்த மீனிங் தான், விச் இஸ் மின்மினி பூச்சிகளால் சூழப்பட்ட மன்மதனுடைய அம்புரா தூணி போல் இருக்கும் அவளுடைய முன்னங்கால்கள் அப்படிங்கிறது தான். ஓகேவா? சோ இங்க என்ன டிஃபரன்ஸ்ன்னு பார்த்தோம்னா, அந்த மின்மினி பூச்சிகள் என்னங்கிறது தான் வந்து இட் மேக்ஸ் த டிஃபரன்ஸ். ஓகேவா? அந்த மின்மினி பூச்சி வந்து மன்மதனுடைய அம்புரா தூணிய சூழ்ந்துட்டு இருக்குன்ட்டு ஒரு அர்த்தத்தை கொடுக்கறது. இன்னொரு அர்த்தம் எப்படி கொடுக்கறதுன்னா, அவ கால் விரல்களே அம்புகள் போல இருக்கு, அது சிவந்துட்டு இருக்கிற மின்மினி பூச்சி மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தத்தை கொடுக்கறது. பட் ஆக்சுவலி வைட் ஸ்ப்ரெட் வியாக்கியானம் இஸ் த ஃபர்ஸ்ட் ஒன் which we saw, which is மின்மினி பூச்சிகளால் சூழப்பட்ட அலங்கரிக்கப்பட்ட மன்மதனின் அம்புரா தூணி போல் இருக்கும் முன்னங்கால்களை கொண்டவள் அப்படிங்கிறது தான் ஜென்ரலா பார்க்கக்கூடிய மீனிங். இன்னும் கொஞ்சம் அதை அழகுபடுத்தி கற்பனை ஓட்டத்தை இன்னும் ஓட்டினோமேனா நிறைய பேர் வந்து நிறைய வியாக்கியான கர்த்தா இந்த அர்த்தத்தையும் கொடுக்குறாங்க. ஓகேவா? சோ அவருடைய கால்கள் வந்து அப்படி ஷார்ப்பா இருக்க, கால் விரல்கள் வந்து ஷார்ப்பா இருக்கிறதுனால அந்த அந்த அம்புரா தூணிக்குள்ள இருக்கிற அம்ப தவிர அவ கால் விரல்களும் அம்புகள் மாதிரி இருக்கு அப்படின்ட்டு சொல்றா. அண்ட் ஜென்ரலி வந்து அந்த இந்திரகோப அப்படிங்கிற அந்த மின்மினி பூச்சி வகைரா வந்து ஜென்ரலா சான்ஸ்கிரிட் லிட்ரேச்சர்ல நிறைய இடத்துல ஒரு கம்பேரிசனுக்காக யூஸ் பண்ணப்படுற
ஒரு டேர்ம். ஓகேவா? சோ மின்மினி பூச்சிகளோட ரெஃபரன்ஸ் வந்து நிறைய ஸ்லோகங்கள்லயே நம்ம பார்த்திருப்போம். நிறைய இடத்துல வந்து அதை ரெஃபர் பண்ணியிருக்கா. ஓகேவா? இப்போ இதுக்கு ஏத்த சௌந்தரலஹரி ஸ்லோகம் வந்து இப்ப இந்த ரெண்டாவது அர்த்தம் பார்த்தோம் இல்லையா? அந்த ரெண்டாவது அர்த்தத்து ஏன் ரெண்டாவது அர்த்தம் அப்படி வந்தது அப்படிங்கிறதுக்கு ரீசன் வந்து சௌந்தரலஹரியோட இந்த 83வது वर्ष. ओके. पराजेतुं रुद्रं द्विगुणगरशर्भौ गिरिसुते निषङ्गौ जङ्घेते विषमविशिखो बाढमकृत यदग्रे दृश्यन्ते दशशरफलाः पादयुगली नखाग्रच्छद्मानः सुरमकुट शाणैकनिशिताः. சோ இங்க வந்து அந்த ரெஃபரன்ஸ வந்து ஆச்சாரியால் சொன்னதுனால அதுக்கு இது அந்த நம்ம பார்த்த நாமாக்கு இதுவும் கூட அர்த்தமா இருக்குமோங்கிற ஒரு ஒரு கொஸ்டின் வருதே தவிர என்ன சொல்றாரு இங்க ஆச்சாரியால்னாக்க அம்பாளினுடைய கணுக்கால்கள் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டாக்க அந்த மன்மதனுடைய அம்புரா தூணி மாதிரி இருக்கு. அதுல இருக்கிற அம்புகள் போராது அப்படின்ட்டு அவளுடைய 10 கால் விரல்களையுமே மன்மதன் என்ன பண்ணா பானங்களா பண்ணிட்டான். ஓகே. அந்த 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 அம்புகள், ஓகே, அந்த அம்புகள் வந்து கூர்மையா இருக்கணும். கரெக்டா? கூர்மையா இருந்தாதான் அதுக்கு பிரயோஜனம். அப்ப அதை எப்படி சாண தீட்டுறது அப்படின்னு யோசிக்கிறச்சே மன்மதன் அதாவது மன்மதன் வந்து இந்த மாதிரி சாண தீட்டினா அப்படின்ட்டு ஆச்சாரியால் என்ன சொல்றாருன்னா, தேவர்கள் மத்த தெய்வங்கள்லாம் அவ காலடியில போய் நமஸ்காரம் பண்றச்சே அவளுடைய அந்த மகுடத்தோட கூர்ம பட்டு பட்டு அவ நகங்கள் வந்து சாண தீட்டினா மாதிரி அப்படியே ஷார்ப்பா பிரைட்டா இருக்கும். சோ அதுவே அம்புகள் மாதிரி இருக்கு அப்படின்ட்டு ஆச்சாரியால் இந்த ஸ்லோகத்தை சொல்ற. அந்த ரெஃபரன்ஸ் வச்சுதான் இந்த இந்திரகோப பரீட்சிப்த ஸ்மரதூனாப ஜங்கிகாக்கு இன்னொரு அர்த்தம் பார்த்தோம் இல்லையா? அது மருவி வந்திருக்கு. ஓகேவா? இப்போ அடுத்த நாமா 42வது நாமா இதே ஸ்லோகத்துல கூட குல்பா அப்படின்ட்டு சொல்றா. சோ கூட அப்படின்னாக்க மறைந்திருக்கும். இப்ப நம்ம ஜென்ரலா சொல்றச்சே சௌந்தரலஹரியில லலிதா சஹஸ்ரநாமத்துல எல்லாம் கூடமான சில மந்திரங்கள் அடங்கி இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? ரகசியமா இருக்கிற மந்திரங்கள். கூடம் அப்படின்னா ரகசியமா வச்சுக்கிறது, வெளியில பட்டவர்த்தனமா தெரியப்படாமல் ஒழிந்திருக்கும், ரகசியமாக ஒழிந்திருக்கும் சில விஷயங்களை தான் கூடம் அப்படின்னு சொல்லுவா. ஓகே. அப்ப இங்க கூட அப்படின்னா மறைக்கப்பட்ட. குல்பா குல்பா அப்படின்னாக்க ரெண்டு மீனிங் இங்கேயும். ஓகேவா? ஒண்ணு என்னன்னாக்க கணுக்கால். ஓகே. இன்னொரு மீனிங் வந்து குதிகால். சோ கணுக்காலுக்கு கொஞ்சம் கீழே தான், அந்த ஆங்கிள் போர்ஷனுக்கு கொஞ்சம் கீழே தான் குதிகால் இருக்கு. சோ ரெண்டுமே இங்க வந்து இட் அப்ளைஸ். ஓகே. ஆல்சோ சம்ஸ்கிருத பேச்சு வழக்குல அந்த குல்பா அப்படின்னாக்க இட் இஸ் த எண்ட் போர்ஷன் ஆஃப் அ சாரி. இப்ப நம்மளுடைய எண்ட் போர்ஷன் ஆஃப் த சாரி வந்து நம்ம கணுக்கால தொட்டுன்னு இருக்கோம். கரெக்டா? அதுவும் கூட இங்க ரெஃபர் பண்ணப்பட்டிருக்கு. சோ அப்ப இங்க என்ன சொல்றா அப்படின்னாக்க மறைக்கப்பட்ட. எதால மறைக்கப்பட்டன்னு பார்த்தா வஸ்திரங்களால. ஏன்னா அந்த குல்பாங்கிற வார்த்தைக்கு எண்ட் போர்ஷன் ஆஃப் த சாரி அப்படின்னு ஒரு அர்த்தம் கொடுக்கறதுனால நம்ம என்ன புரிஞ்சு இங்க வஸ்திர அப்படின்னு கொடுக்கல. ஓகே. நாம எடுத்துக்கிறோம், அர்த்தத்தை எடுத்துக்கிறோம். சோ வஸ்திரத்தால் மறைக்கப்பட்ட கூட குல்பா குதிகால்கள் கொண்டவள் அப்படின்னு அர்த்தம். அழகிய குதிகால்கள் கொண்டவள். அழகியங்கிற வார்த்தை ஸ்பெசிபிக்கா இங்க போடலன்னா கூட அம்பாளோட எல்லா விஷயங்களுமே அழகுதான். அப்ப நாம அர்த்தம் புரிஞ்சுக்கிறச்சே வஸ்திரத்தால, அதுவும் இன் பிராக்கெட்ஸ். ஏன்னா இன் பிராக்கெட்ஸ் அப்படின்னாலே அங்க மென்ஷன் ஆகலன்னு அர்த்தம். பட் இட் ஹாஸ் டு பி அண்டர்ஸ்டுட். சோ வஸ்திரத்தால் மறைக்கப்பட்ட அழகிய கணுக்கால் அல்லது குதிகால்கள் கொண்டவள். ஓகேவா? இது 42வது நாமா. 43வது நாமா என்னன்னு பார்த்தாக்க கூர்ம பிருஷ்ட ஜெயிஷ்ணு பிரபதான்விதா அப்படின்ட்டு சொல்றா. சோ கூர்ம அப்படின்னாக்க டாட்டாய்ஸ், ஆமை. பிருஷ்டனா பேக் சைடு, பின்புறம். சரியா? ஜெயிஷ்ணு அப்படின்னா ஜெயிக்கிறது. ஓகே. ஜெயிக்கப்பட்ட, ஜெயிக்கிறது அப்படின்னு அர்த்தம். பிரபதான்விதா, பிரபத அன்விதா தான் பிரபதான்விதா. ஒரே ஒரு நிமிஷம்.
பிரபதான்விதா அப்படிங்கறச்சே பிரபத பிளஸ் அன்விதா. பிரபத அப்படின்னாக்க ஜெனரல் மீனிங் வந்து டிப் ஆஃப் த டோ. பதனா பாதம். அந்த பதக்கும் நிறைய அர்த்தம் இருக்கு. நம்ம ஜென்ரலா இந்த ஸ்லோகத்தை பேஸ் பண்ணி பாக்கறச்சே பத அப்படிங்கறச்சே பாதம், பிரபத அப்படிங்கறச்சே டிப் ஆஃப் த பாதம். ஓகேவா? பிரபத அப்படின்னா என்டர் பண்றதுன்னு கூட அர்த்தம். சோ இது எப்படி அர்த்தம் ஏன் இப்படி மாறுறதுன்னு கேட்டா, நம்ம மேலோட்டமா பாக்கறச்சே சம்பந்தமே இல்லாம இருக்கும். பட் கொஞ்சம் யோசிச்சு லாஜிக்கலா பார்த்தோம்னாக்கா சம்ஸ்கிருதம் அவ்வளவு அழகா புரிஞ்சுக்கலாம் நம்ம. ஓகே, பிரபதனா டு என்டர். ஓகே, பிரபத அப்படின்னா டிப் ஆஃப் த டோன் சொன்னேன் இல்லையா? சோ நம்ம நம்ம தேகத்தினுடைய என்ட்ரன்ஸ் பாயிண்ட் என்ன? நம்மளோட டோஸ் தானே, அதானே ஸ்டார்டிங் பாயிண்ட். கரெக்டா? சோ அதனால அந்தந்த கான்டெக்ஸ்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம அர்த்தத்தை எடுத்துக்கணும். இங்க வந்து பிரபத அப்படிங்கறச்சு ஜென்ரலி இட் இஸ் டிப் ஆஃப் த டோ ஆர் டு என்டர். இங்க வந்து என்ன அப்படின்னு கேட்டாக்க அந்த பாதத்தினுடைய அந்த வளைவு இருக்கு பத்தியல, கீழே நம்ம கால்கள்ல இப்படி ஒரு ஆர்ச் இருக்கும் இல்லையா, இட் இஸ் ரெஃபரிங் டு தட் போர்ஷன் ஆஃப் த ஃபீட். ஓகேவா? சோ பிரபத அப்படிங்கறச்சே பாதத்தினுடைய வளைவு பகுதி. அந்த வளைவு அன்விதா அப்படின்னா ஹேவிங் வித், கனெக்டட் வித் அப்படிங்கிற மீனிங் கொடுக்கும். அப்ப இங்க என்ன சொல்றான்னாக்க கூர்ம பிருஷ்ட ஆமையினுடைய பின்புறம். சோ ஆக்சுவலி பின்புறம்ங்கிறது அந்த முதுகு பகுதி. ஓகேவா? இப்ப நம்மளோட பகுதி வந்து நம்மளுடைய முதுகு பகுதி. கரெக்டா? அந்த மாதிரி ஆமையினுடைய ஆக்சுவலி பார்த்தா மேல் பகுதின்னு சொல்லணும். பட் ஆமையினுடைய பின்புறம் அப்படிங்கறச்சு அதுக்கு பின்புறம் வந்து அதோட முதுகு பகுதி. கரெக்டா? சோ ஆமையினுடைய அந்த முதுகு பகுதி எப்படி இருக்கு? அப்படி பெண்ட் ஆயிருக்கு. இப்படி பெண்ட் ஆயிருக்கு. நல்ல டீப் பெண்ட் இருக்கும். ஓகே, இங்க என்ன சொல்றான்னா அந்த ஆமையினுடைய அந்த முதுகு பகுதியையே தோற்கடிக்கிற அளவுக்கு, ஜெயிஷ்ணு அதையே தோற்கடிக்கிற அளவுக்கு அவளுடைய பிரபதான்விதா அப்படின்னாக்கா அவளுடைய அந்த அவளுடைய கால் பாதங்களின் வளைவு இருக்கு அப்படின்ட்டு சொல்றான். சோ மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தாக்க, ஓகே, ஆமையினோட ஓடு, அதான் ஆமையினுடைய அந்த முதுகு பகுதி, அதையே விஞ்சும் அளவிற்கு. சோ அந்த ஆமையினுடைய ஓடோட ஸ்பெஷாலிட்டி என்ன? அதோடைய வளைவு. சோ அந்த வளைவையே விஞ்சும் அளவிற்கு, அந்த அழகையே விஞ்சும் அளவுக்கு அழகான பாத வளைவுகளை கொண்டவள் அப்படின்ட்டு இந்த நாமாவுக்கு அர்த்தம். ஓகேவா? இப்போ இங்க எகெயின் சௌந்தரலஹரியில 88வது ஸ்லோகம். அந்த 88வது ஸ்லோகத்துல ஆச்சாரியால் வந்து என்ன சொல்ற? பதம் தே கீர்த்தினாம் பிரபதம பதம் தேவி விபதாம் கதம் நீதம் சத்பிக் கடின கமடீக கற்பர துலாம். கமடி கற்பர, ஒரு நிமிஷம், கடின கமடி கற்பர துலாம் கதம் வா பாஹுப்யாம் உபயமனக காலே புரபிதா யதாதாயன்யஸ்தம் திருஷதி தயமானேன மனசா. வாக்தேவிகள் இந்த நாமாவை சொல்றச்ச என்ன சொல்றா? ஆமையினுடைய அந்த முதுகு பகுதியினுடைய வளைவையே விஞ்சும் அளவிற்கு அழகான பாத வளைவுகளை கொண்டவள் அப்படின்ட்டு நாமாவை சொல்றச்சே, யூஸ்வலா ஆச்சாரியாலோட அந்த வர்ணனை லலிதா சஹஸ்ரநாமத்தை பேஸ் பண்ணி இருக்கும். அதோட கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும், அதோட கொஞ்சம் கீழே இருக்குமா இருக்கும். கரெக்டா? அத வச்சுதான் அவர் அனுகிரகம் பண்ணியிருக்காரு இந்த ஸ்லோகங்களை. இந்த பர்டிகுலர் ஸ்லோகால கோபமா எழுதுறாராம். என்ன எழுதுறாருன்னா, உன்னுடைய அந்த பாத வளைவுகள் எவ்வளவு அழகானது, உன்னுடைய பாதங்களோட அந்த வளைவு அவ்வளவு அழகானது. அத போய் இருக்கிற கவிகள்லாம் வந்து ஆமையினுடைய ஓட்டு பகுதியோட கம்பேர் பண்றாளே, இது நியாயமா அப்படின்னு கேட்கிறான். ஓகே, ஸ்லோகத்துல இன்னும் நிறைய வருது, பட் நம்ம ஜஸ்ட் மேலோட்டமா தான் பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, சோ ஆமையினுடைய அந்த முதுகு வளைவு வச்சுண்டு உன்னுடைய திருப்பாதங்களை கம்பேர் பண்றாரே, ஹவு ஃபேர் இட் இஸ் சோ அன்ஃபேர். அப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா உன்னுடைய கால் வளைவுகள் வந்து அந்த பாத வளைவுகள் எல்லா அழகையும் விஞ்சக்கூடியதா இருக்கு, எல்லாத்தையும் ஜெயிக்கக்கூடியதா இருக்கு. அத போய் ஆஃப்டர் ஆல் ஒரு ஆமையினுடைய கால் வளைவை கூட கம்பேர் பண்றாளே அப்படின்ட்டு இங்க கோவப்படுறார் அப்படின்ட்டு வியாக்கியானம். ஓகே, சோ இந்த நாமால வந்து கூர்ம பிருஷ்ட ஜெயிஷ்ணு பிரபதான்விதா
இது வந்து எத்தனாவது நாமா? 43வது நாமா. ஆமையினுடைய பின்புற பகுதியான அதோட ஓட்டு பகுதியினுடைய வளைவை விஞ்சும் அளவிற்கு அழகான பாத வளைவுகள் கொண்டவள் அப்படிங்கிறது தான் இந்த நாமாவுக்கான அர்த்தம். ஓகேவா? அடுத்தது இது வந்து 19வது ஸ்லோகம். நகதீதிதி சஞ்சன்ன நமஜ்ஜன தமோ குணா பதத்வய பிரபாஜால பராகிருத சரோருஹா. ஓகேவா? சோ இது வந்து 2 நாமாக்கள் அடங்கியிருக்கு இந்த ஸ்லோகத்துல. 44, 45. 44வது நாமா நகதீதிதி சஞ்சன்ன நமஜ்ஜன தமோ குணா. என்ன சொல்றான்? நக நக அப்படின்னா நகங்கள். தீதிதி அப்படின்னா மினுமினுப்பு. அதுல இருந்து வர ஒரு ஒரு ரேடியன்ஸ், ஒரு ஷைன். ஓகேவா? நகத்தில் இருக்கிற அந்த ஷைன். சஞ்சன்ன மறைஞ்சிருக்கிறது. ஓகேவா? ந மஜ்ஜன தான் நமஜ்ஜன அப்படின்னு சொல்றோம். ஓகே, ந அப்படின்னா இல்லன்னு அர்த்தம், நாட். ஓகே, என்னது இல்ல? மஜ்ஜன, அதுல மூழ்கி இல்ல. மஜ்ஜன அப்படின்னா மூழ்கிறது. ந மஜ்ஜனா மூழ்காம இருக்கிறது. ஓகே, தமோ குணா அப்படிங்கிறா. தமோ குணா இஸ் நத்திங் பட் தாமச குணம். தம பிளஸ் குண தான் தமோ. தமஹ பிளஸ் குணா தமோ குணம். ஓகே, தாமச குணத்தை பத்தி இங்க சொல்றேன். சோ ஜென்ரலி தாமச குணம் அப்படிங்கிறது நம்மளுடைய அஜ்ஞானத்தை குறிக்கிற ஒரு குணம். ஓகே, நம்மளுடைய இக்னோரன்ஸ். எகெயின் அந்த இக்னோரன்ஸ் வந்து இட் இஸ் கம்பேர்ட் டு டார்க்னஸ் இன் ஸ்பிரிச்சுவல் டர்ம்ஸ். ஓகே, ஞானம் அப்படிங்கிறது வெளிச்சம் அப்படின்னா அஜ்ஞானம் அப்படிங்கிறது இருட்டு. சோ ஞானம்ங்கிற வெளிச்சம் ஞானத்தை குறிக்கிறது, நாலேஜை குறிக்கிறது. அஜ்ஞானம்ங்கிற இருட்டு இக்னோரன்ஸை குறிக்கிறது. ஓகேவா? இங்க எகெயின் நாலேஜ்னா இட் டஸ் நாட் ரெஃபர் டு த வேர்ல்ட்லி அஃபேர் நாலேஜ். புரியுறதா? லௌகீக சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெரிஞ்சுக்கிறத மட்டும் ஞானம்னு சொல்ல மாட்டோம். ஸ்பிரிச்சுவல் டேர்ம்ஸ்ல ஞானம் அப்படிங்கிறதுனா ஸ்ட்ரெயிட் அவே இட் மீன்ஸ் டு செல்ஃப் ரியலைசேஷன். அதுக்கப்புறம் பலதரப்பட்ட விஷயங்களோட அப்படி அந்த விஷயங்களோட ஞானம் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். பட் ஜென்ரலி ஞானம் அப்படின்னாக்க நம்மளை பத்தின உணர்தல், நம்மளை பத்தின புரிதல். சோ செல்ஃப் ரியலைசேஷனை தான் ஞானம்னு சொல்லுவோம். சோ செல்ஃப் ரியலைசேஷன் இஸ் நத்திங் பட் நான் யாரு, எனக்குள்ள இருக்கிற அந்த ஆத்மாங்கிறது என்ன. சோ தேகம் வேற ஆத்மா வேற அப்படிங்கிற ஒரு ஒரு முக்கியமான தத்துவத்தை புரிஞ்சுக்கிற தன்மையை தான் ஞானம் அப்படிங்கிறது. சிம்பிளா சொல்லணும்னா அதான். அந்த புரிஞ்சுக்கிற தன்மையை கிடைக்கிறதுக்காக நம்ம நிறைய விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறோம், அதுவும் ஞானம் தான். பட் ஞானம் அப்படின்னாலே செல்ஃப் ரியலைசேஷன் which is nothing but to know the difference between our தேகம் and the ஆத்மா. ஓகே, அப்போ இங்க என்ன சொல்றா அப்படின்னாக்க ரொம்ப அழகான நாமா. நகங்களினுடைய அந்த மினுமினுப்பு, நக தீதிதி, நகங்களினுடைய அந்த மினுமினுப்புங்கிறச்சே நாட் ஜஸ்ட் ஒரு அவுட்வர்ட் கிளாமர் கிடையாது, அதனுடைய காந்தி. ஓகேவா? சிம்பிளா டிஃபரன்ஷியேட் பண்ணணும் அப்படின்னாக்கா, இப்ப நம்ம பவுடர்லாம் போட்டுட்டா அப்படியே கொஞ்சம் கிளாமரா பிரைட்டா தெரியும். பட் ஜென்ரலா இப்ப என்னை பொறுத்த மட்டும் நெத்தியில அழகா பளிச்சுன்னு ஒரு பெரிய குங்கும போட்டு வச்சுன்னு ஒரு விபூதி இட்டுட்டா அதோட பளபளப்பு வேற. ஓகேவா? சோ இட் இஸ் நாட் த ஆர்டிபிஷியல் கிளாமர் பட் இட் இஸ் த ஆக்சுவல் ரேடியன்ஸ். ஸோ ஷைன் அப்படிங்கறதோட அந்த ரேடியன்ஸ், அந்த மினுமினுப்புங்கிறது வந்து நாட் ஜஸ்ட் ஃபேக்கான ஒரு மினுமினுப்பு கிடையாது. இட் ரெஃபர்ஸ் டு த ரேடியன்ஸ். ஸோ அவளுடைய நகங்கள்ல இருந்து வர அந்த ரேடியன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னாக்க மறைஞ்சுன்னு இருக்கிற சஞ்சன்ன மறைஞ்சுன்னு இருக்கிற அந்த ந மஜ்ஜனா மூழ்காம காப்பாத்துறது. ஓகேவா? தமோ குண, அந்த தமோ குணத்தை இங்க ரெஃபர் பண்றது. சோ ஒரே ஒரு நிமிஷம். ஓகே, அஜ்ஞானத்துல மூழ்கடிக்காம காப்பாத்துறது. ஓகேவா? ந மஜ்ஜனா மூழ்காமல் இருக்கிறது. சோ
அஜ்ஞானத்துல மூழ்காம இருக்கிற மாதிரி நம்மள வச்சுக்கிறது எது அப்படின்னு கேட்டா அவளுடைய அந்த நகங்களின் காந்தி. காந்தி அப்படிங்கறச்சு அந்த ரேடியன்ஸ், அந்த பளபளப்பு. ஓகேவா? இப்போ இங்க விசேஷம் என்ன அப்படின்னு கேட்டாக்க, நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். அம்பாளுக்கு வந்து 4 கைகள், திருக்கரங்கள் இருக்கு. ஓகே, அந்த 4 திருக்கரங்கள்ல அவ ஒரு ஒரு கையில ஒன்னொன்னா ஏந்தின்னு இருக்கா. அண்ட் மத்த தெய்வங்கள் மாதிரி அவ வந்து அபய வரத ஹஸ்தங்களை வச்சுக்கல, அந்த முத்திரைய காமிக்கல. ஓகேவா? பயத்தை போக்கக்கூடிய அபயஹஸ்தம், வரத்தை அளிக்கக்கூடிய வரஹஸ்தம். ஓகே, சோ அபய வரத ஹஸ்தத்தையோ அந்த முத்திரையோ அவ காமிக்கல. ஓகே, இன்ஸ்டட் என்ன பாக்குறோம், அவளுடைய திருவடிகளே எல்லா அனுகிரகத்தையும் கொடுக்கறதா இருக்கு. திருவடிகளே நம்மள காப்பாத்துற மாதிரி இருக்குன்னு சௌந்தரலஹரியிலயும் ரெஃபரன்ஸ் இருக்கு. அவரோட திருவடிகளோட மகிமை வந்து ஸ்லோகா நம்பர் 2 and 3. ஓகே, இதுலயும் பார்த்தோம் 4 சதுர்புஜங்கள்ல என்னெல்லாம் வச்சுட்டு இருக்கா, திருவடிகள் எப்பேற்பட்டது அப்படின்னு பாக்கறச்சு அந்த விஷயத்த இந்த பேராகிராஃப் இந்த ஸ்லோகத்தோட கனெக்ட் பண்ணோம்னாக்க அவளுடைய திருவடிகள், திருவடிகள்ல இருக்கிற விரல்கள், விரல்கள்ல இருக்கக்கூடிய அந்த நகங்கள் எப்படி இருக்கு அப்படின்னா, சோ அப்ப இங்க என்ன பார்த்துட்டு இருந்தோம், அம்பாளினுடைய திருவடிகள், அனுகிரகத்தை அருளக்கூடிய திருவடிகள். அந்த திருவடிகள்ல விரல்கள் இருக்கு, விரல்கள்ல இருக்கும் நகங்கள். அந்த நகங்கள் எப்படி ஜொலிக்கிறது, எப்படி காந்தியோட அப்படியே தேஜஸா பளபளக்கிறது அப்படின்னு கேட்டாக்க, அந்த பளபளப்புனால அவ காலடியில விழக்கூடிய அவளுடைய பக்தர்களை அவ அஜ்ஞானத்துல மூழ்கடிக்காம பாதுகாக்கிறா. அஜ்ஞானத்துல விழாம அந்த அஜ்ஞானத்துல இருந்து அவளை ப்ரொடெக்ட் பண்றா அப்படின்ட்டு வந்து இங்க இந்த நாமாவினுடைய அர்த்தம். சோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி அம்பாளுக்கு வந்து அபய வரத ஹஸ்த முத்திரைகள் கிடையாது. அவ திருவடிகளே போதுமானது. எல்லா பயத்தையும் போக்கி எல்லா அனுகிரகத்தையும் எல்லா மங்களத்தையும் அருள் புரிபவள் அம்பாள். சோ அவ திருவடிகளுக்கு அப்பேற்பட்ட ஒரு மகிமை அப்படின்ட்டு இந்த இந்த நாமானால நம்ம புரிஞ்சுக்கலாம். சோ ஓகே, சோ நகங்களுடைய காந்தியினால மறைந்திருக்கும் அந்த அஜ்ஞானத்தை போக்கக்கூடியவள், அழிக்கக்கூடியவள் அப்படின்ட்டு தான் இந்த நாமாவுக்கான அர்த்தம். ஓகேவா? நகதீதி சஞ்சன நமஜன தமோ குணா. அடுத்தது வந்து பதத்வய பிரபாஜால பராகிருத சரோருஹா. இது 45வது நாமம். ஓகேவா? 45வது நாமத்துல வந்து பதத்வய அப்படிங்கறச்சு, துவயனா ஆல்ரெடி நிறைய பார்த்துட்டோம். துவயனா 2. என்னது 2? பத. சோ இரு பாதங்கள். ஓகே, இரு பாதங்கள் எப்படி இருக்கு? பிரபா ஜால. பிரபா அப்படின்னா ஒளி, ஜாலனா வல. பராகிருத அப்படின்னாக்க ஆக்சுவலி வந்து இக்னோர் பண்றது, இல்லைன்னா மட்டம் தட்டுறது. ஓகேவா? சரோருஹா, சரோருஹானா தாமரை. ஓகேவா? பதத்வய பிரபாஜால, அவளுடைய அந்த பாதங்களின் ஒளி வலையானது எப்படி இருக்கா? பராகிருத சரோருஹா, தாமரை. சரோருஹானா தாமரை. ஓகேவா? தாமரைய மட்டம் தட்டுற மாதிரி இருக்கு அவளுடைய இரு பாதங்களின் ஒளி அப்படின்ட்டு சொல்றேன். ஓகேவா? எதனாலன்னா ஜென்ரலி வந்து தெய்வங்களோட திருவடிகளை வந்து திருவடிகள் மட்டும் இல்ல, கண்களை கூட தாமரை போன்ற கண்கள் அப்படின்னு சொல்லுவோம், தாமரையொத்த திருவடிகள் அப்படின்னு சொல்லுவோம். சோ அந்த திருவடிகளை வந்து எதோட கம்பேர் பண்ணுவா? தாமரை மலரோட கம்பேர் பண்றோம். ஓகேவா? ஒரு சமயம் சாக்ஷாத் தாமரை மலர் தான் அப்படின்பா, ஒரு சமயம் தாமரை மலரையே விஞ்சுற அளவுக்கு அழகா இருக்கு அப்படின்னு சொல்லுவா. சோ என்னன்னா அந்த தெய்வங்களினுடைய திருவடிகள் வந்து அப்படியே பிங்கா அவ்வளவு அழகா இருக்கும். இப்படி இருக்குமா திருவடிகள். ஓகே, ஆல்ரெடி நம்ம கிளாஸ்ல பார்த்தோம். நம்ம ஆரம்பத்துல ஒரு நாமாக்கு அர்த்தம் பார்க்கறச்சே திருவடிகள் எப்படி அப்படி பிங்கா இருக்கு, அந்த காமாட்சியோட திருவடி எப்படி பிங்கா இருக்குன்ட்டு மகாபரிவாரோட ஒரு ஒரு அனுபவத்தோட நம்ம
சிரவணம் பண்ணோம். சோ இப்ப இந்த நாமால அந்த தாமரைய விட தாமரையனுடைய அந்த அந்த சிகப்பு தன்மையே மிஞ்சும் அளவுக்கு அவளுடைய திருவடிகள் ரெண்டும் இருக்கு. திருவடிகள்ல இருந்து வெளிப்படுற அந்த ஒளி தாமரையினுடைய அழகையே மிஞ்சும் அளவிற்கு இருக்கு அப்படின்னு சொல்றச்சு, the one whose feet conquers the beauty of the lotus. ஓகே, இரண்டு பாதங்களின் பிரகாசத்தினால் தாமரை பூவையும் புறம் தள்ளுபவள். தாமரை பூவையே மட்டம் தட்டுறவ அப்படின்ட்டு சொல்லலாம். பட் மட்டம் தட்டுறவங்கிறது ரொம்ப கொஞ்சம் லோ லெவல் லாங்குவேஜா இருக்கிறதுனால புறம் தள்ளுபவள். சோ அந்த அழகுக்கு முன்னாடி, அவ திருவடிகளோட அழகுக்கு முன்னாடி தாமரை மலரோட அழகு பின்னாடி போயிடுறதும், அதோட அழகு கம்மியா தெரியறது. ஓகே, சோ அதுதான் பதத்வய பிரபாஜால பராகிருத சரோருஹா அப்படின்ட்டு. இப்ப நம்ம இந்த இந்த 19வது ஸ்லோகத்தோட இன்னைக்கு கிளாஸ் முடிச்சுப்போம். ஸோ 45 நாமாக்களோட அர்த்தத்தை பார்த்துருப்போம். நம்ம தொடர்ந்து அடுத்த வாரம் சந்திக்கலாம். ஓகேவா? அடுத்த வாரம் ஐ எம் டவுட்ஃபுல், ஐ ஹாவ் அ ஃபங்க்ஷன். நான் அது ஒரு தடவை டைமிங்ஸ்லாம் பார்த்துட்டு நான் கௌரிஜிக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். பண்ணதுக்கு அப்புறமா நம்ம கிளாஸ் இருக்கா இல்லையாங்கிறது தெரிய வரும். ஓகேவா? எஸ். ஸோ லெட்ஸ் ஃபினிஷ் வித் அ சைலண்ட் பிரேயர். காயன வாச்சா சொல்லி முடிச்சிடலாம். कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि. श्रीमन्नारायणायेति समर्पयामि.